ஒரு கிராமத்துல இட்லி கடை வச்சு, அந்த இட்லி கடை தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் ஹீரோவோட அப்பா. அது தொழிலா பார்க்குறத விட தெய்வமா பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு காரு, பங்களான்னு சொல்லிட்டு வசதியா வாழணுங்கிறது ஆசை. அதனால வெளியூருக்கு ஒரு வேலைக்கு போறான் பேங்காக்ல. அங்க ஒரு ஃபுட் கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கான். அந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு இவன லவ் பண்ண, இவனும் கம்பெனிக்கு நல்லா ப்ராஃபிட் குடுக்குற ஆளுன்னு சொல்லிட்டு, இவன அவங்க கம்பெனி கூடயே வச்சுக்கிறதுக்காக அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. அந்த கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜ்ல இவனோட அப்பா ஊர்ல தவறிடுறாரு. அதுக்காக வந்த ஹீரோ திருப்பி அந்த ஊருக்கு போனான்னா, உங்க அப்பாவோட இட்லி கடைய என்ன பண்ணான்? அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நான் ரொம்ப டீப்பான ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு கதைய தான் சொல்லியிருக்கேன். ஆனா இவ்வளோ ஒரு சிம்பிளான ஸ்டோரிய அழகா எடுத்து குடுத்துருக்காரு நம்ம தனுஷ். இப்ப அவரு கடைசியா டைரக்ட் பண்ண படங்கள் ராயன், நீக்லாம் பார்த்துக்கிட்டு, இனிமே பவர் பாண்டியுமே ஒரு படம் இவர்ட்டருந்து வராதுன்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த படம் நின்னு பேசும். அதுவும் இந்த படத்துல வர டயலாக்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்களோட பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துலயே எல்லார் கண்ணுலயும் கொஞ்சம் கண்ணீர் கொண்டு வந்துர்றாங்க. அதுவும் ராஜ்கிரண தவிர இந்த கேரக்டர் வேற யாராவது பண்ணியிருந்தா, இவ்ளோ இம்பாக்ட்டா இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. ஒரு ஹவுஸ்ஃபுல் தியேட்டர்ல டைட்டில் கார்ட தாண்டி வேற எங்கேயுமே விசில் சத்தமே நான் கேட்கலங்க. வெறும் கைத்தட்டல் சத்தம் மட்டும் தான் கேட்டேன். இந்த மாரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தனுஷ் மாரி இவ்வளோ பெரிய நடிகர்லாம் இந்த மாரி ஒரு கதைய எடுத்து, அத இயக்கி நடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு எதுக்கு இவ்ளோ ஹேட்டர் பரவுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க. சில பேர் என்னன்னா ரிவ்யூன்னு சொல்லிட்டு முழு கதைய வீடியோலயே சொல்லிடுறாங்க. சில பேர் என்னன்னா ஒரு நல்ல படத்துக்கு அடுத்த நாளே ரோஸ்ட்ன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. ரொம்ப முட்டாள்தனமானது. ரொம்ப முட்டாள்தனமானது. இதுக்கு மேல ஒரு ஃபீல் குட் மூவில என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டுது.